Assalamualaikum all, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை இர்ஃபர் கிரியேட்ஸ் யூடியூப் சேனல். வேப்ப மரம்ல நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேப்ப இலைகள் கிருமிகளை அழிக்கும். இன்னைக்கு அந்த வேப்ப இலைகளை வச்சு ஜஸ்ட் ஒரு டோனர், ஒரு மாஸ்க்னு தனித்தனியா வீடியோ போடுறதை விட அதை வச்சு நம்ம சருமத்திற்கும் முகத்திற்கும் எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதால என்ன பயன், அதோட விளக்கம், பயன்பாடுகள், நன்மைகள், முன்னெச்சரிக்கை, யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது, எப்படி பயன்படுத்தலாம்னு எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஹோம்மேட் நீம் கிளென்சர், டோனர், ஃபேஸ் மாஸ்க், மாய்ஸ்சரைசர் வச்சு நீம் ஃபேஷியல் இந்த வீடியோல செஞ்சு காட்டுறேன். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நடுவுல காஷன்ஸ், டிப்ஸ்னு சிலது சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கும் முழுசா புரியும், பயனுள்ளதாகவும் இருக்கும். முதல்ல தேவையான அளவு வேப்ப இலைகளை எடுத்து 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது மூலமா இலையில தூசி, பூச்சிகள் இருந்தா விலகிடும். நீம்ல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல், பாக்டீரியாக்களை அழிக்கிறது, கிருமி நாசினி, ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்கு. வேப்ப இலைகளாகவும் சாறாகவும் சூரணமாகவும் சாப்பிடுவாங்க. உட்கொள்றதை தவிர்த்து வெளியே தலைமுடிக்கும் சருமத்திற்கும் எண்ணெயா, பொடிகளா, கலவையா பயன்படுத்துவாங்க. நான் இன்னைக்கு வேப்ப இலை நீம் வச்சு ஃபேஷியல் மாதிரி செஞ்சு காட்டுறேன். நீம் ஆயிலி, ட்ரை காம்பினேஷன் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்துக்கும் தான். ஆனா எல்லா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாருக்கும் செட் ஆகாது. அதனால நீங்க எந்த ஹோம்மேட் ஃபேஷியல் இல்ல ரெமெடி செஞ்சாலும் அதை கொஞ்சம் எடுத்து உங்க கழுத்து பகுதி இல்ல கை பகுதியில கொஞ்ச நேரம் போட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இச்சினஸ், ரெட்னஸ், எந்தவித அரிப்பு, இரிட்டேஷன் ஆகாட்டி அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிங்க. நீம் ஆயிலோ நீம் லீஃபோ பிரெக்னென்ட் ஆனவங்க, கருவுற்றிருப்பவங்க, பிரஸ்ட் ஃபீடிங், சர்ஜரி பண்ணவங்க, இன்ஃபேண்ட், ஸ்மால் சில்ட்ரன், சின்ன பசங்கெல்லாம் இன்டேக்கா உட்கொள்ளல் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்வாங்க. இந்த ஹோம்மேட் நீம் ஃபேஷியல்ல நான் வேப்பிலை தான் யூஸ் பண்றேன். அதனால இப்ப குறிப்பிட்டு சொன்னவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்தவரை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா மேபி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். உங்களுக்கு மேபி யூஸ் பண்ணணும்னா ப்ராப்பரா உங்க டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கழுவி எடுத்த வேப்ப இலைகளை மிக்சியில் ஒரு வாட்டி சுத்த விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும். வேப்ப இலைகளில் இருக்க சத்துக்கெல்லாம் தண்ணியில் போய் அந்த தண்ணீர் கலரே வெள்ளையில இருந்து பச்சையா மாறினதும் எடுத்து சூடு நல்லா ஆறுனதும் தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கிறேன். அடுத்து கற்றாழை ஜெல் எடுக்கிறதுக்காக கற்றாழை செடியில இருந்து தேவையான மடலை எடுத்துக்கிறேன். ஆலோவேராவும் ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணும். கற்றாழையால சருமத்திற்கு நிறைய பயன் இருக்கு. நீங்க கடைகளில் வாங்குற ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தினா அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஆனா இப்படி நேச்சுரல் ஆலோவேரா எடுத்தா இந்த மடலை வெட்டி சாச்சாப்புல வைங்க. ஏன்னா அதுல இருந்து மஞ்சளா ஒரு ஜெல் மாதிரி வரும். அது பட்டா ஸ்கின்ல இச்சிங், அரிப்பு வரும். அந்த மஞ்சள் ஜெல் பேரு அலோன்னு சொல்வாங்க. மஞ்சளா ஜெல் மாதிரி இருக்கிறது மொத்தமா வந்த அப்புறம் சைட்ல முள் மாதிரி இருக்கிறத வெட்டி அந்த மஞ்சள் வந்த பகுதியும் வெட்டிட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து 4 இல்ல 5 தடவை நல்ல தண்ணீர் வச்சு கழுவி எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சி வடிச்சு எடுத்துப்பேன். நம்ம இப்படி பண்ற DIY ஹோம் ரெமெடிஸ் பயன் தெரிய நேரம் எடுத்துக்கும் தான். உடனே இன்ஸ்டன்ட் ரிசல்ட்லாம் பார்க்க முடியாது. ஆனால் நேச்சுரல் ஆனது. ஸோ ரெகுலராக பண்ணால் அதோட பயன் கண்டிப்பாக தெரியும். வேப்பிலையை நம்ம முகத்தில் பயன்படுத்துறது மூலமாக நம்ம முகத்தில் இருக்க பருக்கள், வடுக்கள், கரும்புள்ளிகள், ஆக்னே, ஸ்கார்ஸ், பிளாக்கெட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணி அரிப்பு, இச்சி, பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ண உதவி பண்ணும். ஈவன் ஸ்கின் டோனா ஆக்கும். இன்னும் நிறைய பலன் இருக்கு. நீமை டெய்லி யூஸ் பண்ணலாம்னு சிலர் சொல்றாங்க. ஆனா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெகுலரா டெய்லி நீம் பயன்படுத்தும் போது மேபி நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். இப்ப நான் செஞ்சு காட்டுற ஹோம்மேட் நீம் ஃபேஷியலை மாசத்திற்கு 2 தடவைன்னு, அதாவது 2 வாரத்திற்கு 15 நாளுக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சா போதும். ஆல்டர்னேட்டா மாத்தி வேற ஃபேஷியல்ஸ் உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்தாப்புல ட்ரை பண்ணுங்க. மேபி உங்களுக்கு இந்த நீம் ஃபேஷியல் செட் ஆகிடுச்சுன்னா, இல்ல அதிகமா ஆக்னே, ஸ்கார்ஸ் இருக்குன்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும் இந்த ஃபேஸ் மாஸ்கை போட்டுட்டு அந்த வாரம் முழுவதும் மட்டும் டோனர், மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கு அடுத்த வாரம் வேற ஹோம்மேட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெசிபி ஃபாலோ பண்ணுங்க. மோஸ்ட்லி நீம் மட்டுமே போடாம வேற ஏதாச்சும் ஒரு பொருளை கலந்து டைல்யூட் பண்ணி பயன்படுத்துங்க. ஏன்னா வேப்பிலை கசப்புத்தன்மை உடையதுனால டோனர், மாஸ்க், மாய்ஸ்சரைசர் போட்டதும் சிலருக்கு லைட்டா எரியிற மாதிரி இருக்கும் ஃபேஸ்ல. அப்படி முகத்துல எரிஞ்சிச்சுன்னா பயப்படாதீங்க, அது நார்மல் தான். அதுக்கு தயிர் இல்ல கற்றாழையை நல்லா கலந்து போட்டா எரிச்சல் கம்மி பண்ணும்.
கற்றாழை சாற்று தனியா, பல்பை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வேப்பிலை சாறு, கற்றாழை ஜெல் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ வாங்க நீம் ஃபேஷியலுக்கு தேவையானதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நீம் கிளென்சருக்காக ஒரு தேக்கரண்டி வேப்பிலை பொடியில் பால் இல்லைனா தயிர் போட்டு தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க. கட்டியாக திக்காக இருக்கக்கூடாது. இதில் வேப்பிலை பொடிக்கு பதிலாக வேப்பிலை அரைச்சதும் போட்டு பண்ணலாம். ஆனால் பொடி போட்டு பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து டோனரை 2 விதமாக செஞ்சு காட்டுறேன். முதல்ல நீம் ஐஸ் கியூப். இதுக்காக கொதிக்க வச்ச வேப்பிலை தண்ணியை வடிகட்டாம இலைகளோட 2லிருந்து 3 தேக்கரண்டி எடுத்துக்கிறேன். இதோட கற்றாழை ஜூஸ் 1 தேக்கரண்டி ஊற்றி, அப்புறம் இதில் 1 விட்டமின் இ கேப்சூல் ஊற்றி, 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு கலக்கி ஐஸ் ட்ரேல ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான். மஞ்சள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா வேணாம். மஞ்சள் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிசெப்டிக்னால நான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம். அடுத்து லிக்விட் டோனருக்காக வேப்பிலையை கொதிக்க வச்சு வடித்த தண்ணியில் இருந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு 1/4 பங்கு கற்றாழை ஜெல் ஊற்றி, 1 விட்டமின் இ கேப்சூல் ஊற்றி, 2லிருந்து 3 தேக்கரண்டி ரோஸ் வாட்டர் ஊற்றி கலக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். இதை 1 to 3 நாள் ரூம் டெம்பரேச்சர்லையும் 1 to 7 நாள் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, கெட்டுரும். எந்த ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் அப்போதைக்கு அப்போ செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இதை ஒரு நாளைக்கு 2 தடவை பயன்படுத்துங்க. இப்போ ஃபேஸ் மாஸ்க்காக 1 தேக்கரண்டி கடலை மாவு, 1 தேக்கரண்டி முல்தானி மெட்டி, 1 தேக்கரண்டி வேப்பிலை பொடி, 1 தேக்கரண்டி கற்றாழை பல்ப் எடுத்து வச்சதையும் போட்டு, 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு ரோஸ் வாட்டர் அல்லது தயிர் ஊற்றி மாஸ்க் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேப்பிலை கசப்பு தன்மை உடையதுல, அதனால சில நேரம் இந்த மாஸ்க் போட்டவுடன் கண் எரிச்சல் ஏற்படுத்தும். அதுக்காக பயப்பட தேவையில்லை. அதனால நீங்க இந்த மாஸ்க்ல தயிர் நல்லா போட்டுக்கிட்டா கண் எரிச்சல் கம்மி பண்ணும். கடைசியா மாய்ஸ்சரைசருக்காக கசிமா பிராண்டோட ஆலோவேரா ஜெல் 1 தேக்கரண்டியில வேப்பிலை சாற்றை 2 தேக்கரண்டி ஊற்றி கலக்கிறேன். இதோட விட்டமின் இ கேப்சூலும் 1 கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ்க்காக எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேருங்க, உங்கள்கிட்ட இருந்தா போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, போட வேணாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஜோஜோபோ எசென்ஷியல் ஆயில் 2 to 3 drops இதோட கலந்துக்கிறேன். இந்த கலவையை தனி பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். இதையும் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல 1லிருந்து 3 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றதா இருந்தா 1லிருந்து 7 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்க எவ்ரிடே நைட் கிரீம் மாதிரி கூட நைட் ஃபேஸ்ல போட்டு தூங்கலாம். இப்போ வாங்க நான் செஞ்ச கிளென்சர், டோனர், மாஸ்க், மாய்ஸ்சரைசரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு செஞ்சு காட்டுறேன். முதல்ல கிளென்சிங்காக நான் பண்ண கிளென்சரை எடுத்து தேய்க்கிறேன். நான் கையில செஞ்சு காட்டுறேன், நீங்க உங்க முகம்ல பயன்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முகத்துல வச்சு மசாஜ் பண்ணி தேய்ங்க. இது ஸ்க்ரப்பாவும் யூஸ் ஆகும். ஒரே இதுல 2 பயன் கிடைக்கும். நான் என்கிட்ட இருக்க டெட்டி பொம்மையை வச்சு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி உங்க நெத்தியிலையும் 2 கண்ணம் சைடு, மூக்கு, நாடியில தேய்ங்க. கண்ணு, மூக்கு உள்ள வாயில போகாம பண்ணுங்க. இப்படியே 1லிருந்து 2 நிமிஷம் மசாஜ் செய்யுங்க. இதால உங்க முகத்துல இருக்க அழுக்கு, ஆயில் போகி முகம் ஃப்ரெஷ் ஆகும். தேய்ச்சிட்டு நல்லா சுத்தமான தண்ணி வச்சு முகத்தை கழுவிடுங்க. கிளென்சர் போட்டு முகத்தை கழுவுன அப்புறம் அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச நீம் ஐஸ் கியூப் எடுத்து ஃபுல் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்க. இது ஃப்ரெஷ் வேப்பிலைகளோட நம்ம ஊத்துனதால இலைகளும் வரும். உங்களுக்கு இப்படி வேணாம்னா வடிச்சு தண்ணி மட்டும் ஊற்றி ஐஸ் கியூப் ஆக்கி தேய்ங்க. ஒரு கிளீன் டிஷ்யூ இல்லைனா வைப்ஸ் வச்சு தொடச்சிருங்க. ஐஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க லிக்விட் டோனர் யூஸ் பண்ணலாம். கிளென்சர் வச்சு முகத்தை கழுவுன அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில்ல ஊற்றி வச்சிருந்த டோனரை உங்க முகத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை தொடைக்காதீங்க, அதுவா தானா காயட்டும். இது உங்க முகத்துல இருக்கிற எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், ஓப்பன் போர் டர்ட்டை கிளீன் பண்ணும், டார்க் ஸ்பாட் பிளமிஷஸை ரெடியூஸ் பண்ணும். அடுத்து ரெடி பண்ணி வச்ச மாஸ்கை உங்க நெத்தி, கன்னம், மூக்கு, நாடின்னு உங்க முகத்துல போட்டு அப்ளை பண்ணுங்க. முன்னாடி சொன்ன எல்லா பயன்களும் இந்த மாஸ்காலையும் நமக்கு கிடைக்கும். 15லிருந்து 20 நிமிஷம் வச்சுட்டு தண்ணி போட்டு கழுவிடுங்க. மாஸ்கை ரிமூவ் பண்ணதும் செஞ்சு வச்சிருக்க மாய்ஸ்சரைசரை உங்க முகத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணும். ஜென்ரலாவே மாஸ்க் போட்டவுடன் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகும். அதனால எந்த மாஸ்க் போட்டாலும் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். இதையும் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல 1 to 3 நாளும்,
ஃப்ரிட்ஜில் 1லிருந்து 7 நாளும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நீம் ஃபேஷியல் ஓவர். இந்த நீம் ஃபேஷியலை யார் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணுறதால என்னெல்லாம் பயன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இந்த ஃபேஷியலில் நான் சொல்லியிருக்க மாதிரியே கிளென்சர், டோனர், மாஸ்க், மாய்ஸ்சரைசர்னு ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஐகான் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாப்பி வாட்சிங்.